இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் எண் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தான் நாம் வானா செய்யாமை தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மனத்தோடு பொருந்திய இன்னாத செயல்களை, துன்பம் தரக்கூடிய செயல்களை எக்காலத்தும் யாருக்கும் சிறிதாயினும் செய்யாமை தலையாய அறம் என்கிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? அதாவது மனத்திலால் உருவாகிய துன்பம் எதுவாயாக இருந்தாலும் எத்தகையவர்க்கும் எந்த பொழுதிலும் செய்யக்கூடாது என்கிறார். ஏன் நீங்கள் துன்பம் செய்ய வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள். நம்ம அடுத்தவனை துன்பம் செய்தால் அதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள். ஒருவனுக்கு துன்பம் செய்தால் நமக்கு இன்பம் தடைபடும். ஒரு மனிதனாக இருப்பவன் அவனுடைய வேலையை அவன் செய்து கொண்டே போனால் நமக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது. ஏன் நீங்கள் துன்பம் செய்ய வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள். நம்ம துன்பம் செய்தால் நமக்கு கொடுமையான தண்டனை வரும். அதனால் நாம் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலே வாழ்வின் வளமாகும் என்கிறார். வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டுமென்றால் பிறருக்கு சிறிது கூட எந்த நேரத்திலும் துன்பம் செய்யக்கூடாது என்கிறார். அற்புதமான கருத்துங்க. ஏன் துன்பம் செய்கிறீங்க? நீ அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கணுங்க. அப்படி உலகமே இப்படி துன்பம் செய்யாமல் இருந்தால் அடுத்தவனுக்கு நமது நாடே சுபிட்சம் பெறுங்க. உலகமே சுபிட்சம் பெறும். நாடு மட்டுமல்ல, உலகமே சுபிட்சம் பெறும். இப்போது நடைபெறுகின்ற போருக்கெல்லாம் காரணம் அடுத்தவனுக்கு துன்பம் செய்வதுதான். துன்பம் செய்ய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடைய கொள்கையை பின்பற்றினால் இந்த போரே நடந்திருக்கிறது. அதனால் யாரும் நம் உறவுகளாக இருந்தாலும் நம்முடைய நட்புகளாக இருந்தாலும் மொத்தத்திலே மக்கள் யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது. ஏன் விளைவித்து இன்பத்தை கெடுத்து கொள்கிறீர்கள்? துன்பம் இல்லை என்றால் உங்கள் வாழ்வில் இன்பம் நிலைக்கும். இன்றைய மாணவ செல்வங்கள் தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் உங்கள் அலைபேசியை தடுத்துவிட்டு திருக்குறளை படிக்க ஆரம்பிங்கள். ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படித்தாலே போதும். உங்கள் வாழ்வு வளமாகும். நீங்கள் உங்களுடைய லட்சியம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆக வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக வரலாம். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கே எங்கள் நகைச்சுவை மன்ற தலைவர் இருக்கார். தலைவர் மற்றும் செயலர் முனைவர் கலைமாமணி கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் முதல்ல அவர் படித்தது வேற. அதில் அவரால் தேர முடியவில்லை. அதுக்கப்புறம் தமிழை தன்னுடைய அப்பா வாத்தியார் ஆசிரியர், அவர் தமிழ் ஆசிரியர். அவர் சொல்லிக் கொடுத்த தமிழை போய் மறுபடியும் தியாகராஜர் கல்லூரியிலே படித்து அவர் மிகப்பெரிய பட்டம் வாங்கி நிறைய 25 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்காருங்க. அந்த எழுத்தையும் மீறி பேச ஒவ்வொருத்தருக்கும் அவராக தன்னுடைய ஆர்வத்தால் பேச ஆரம்பித்து இன்னைக்கு தான் கற்ற தமிழால் உலகையே சுற்றி வருகிறார் என்றால் உலகம் சுற்றும் வாலிபன் அவர்தான்.
அவருக்கு வயசு ஆகலைங்க. ஏன்னா தமிழினால் அவருக்கு வயசாகலை. தான் கற்ற தமிழை பிறருக்கு சொல்லும்போது அந்த உலக மக்கள் நம்மகிட்ட இருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறாங்கல்ல, அந்த தமிழர்கள் எல்லாரும் அவரை வரவேற்கிறார்கள். அதை ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள், ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு உழை வைக்கிறாங்க, சோறு படிக்கிறாங்க, அதுக்கு ஒரு சோறு தான் எடுத்து பார்ப்பாங்க. எல்லா சோறையும் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படி உதாரணத்தை பாருங்கள். ஆப்பாஜே அப்துல் கலாமை பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு மிக சிறிய குடும்பங்க. கடைக்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்துக்கு அருகிலே, ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தார். அவர் இன்னும் எவ்வளோ பெரிய ஜனாதிபதி ஆனார். அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் மாணவ செல்வங்கள். தயவு செய்து மாணவ செல்வங்கள் அவர் எழுதிய அக்கினி சிறகுகளை படிங்க. நீங்கள் திருக்குறளை தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.